மதுரை பரவை அருகே சத்தியமூர்த்தி நகர் மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு தொடர்ந்து 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை பரவை அருகே பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கேட்டு காட்டு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 11வது நாளாக தலையில் அடித்துக் கொண்டு ஒப்பாரி பாடல் பாடி தற்போது நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்டம் பரவை அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காட்டு நாயக்கன் சமுதாய மக்கள் வசித்து வருகிறார்கள். இவருக்கு கடந்த ஆண்டு இந்து காட்டு நாயக்கர் எஸ்டி பழங்குடியினர் சாதி சான்றிதழ் பெற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக பல்வேறு காரணங்கள் கூறி மதுரை மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு இந்து காட்டு நாயக்கர் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் தர மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது பள்ளி மாணவர்கள் மேலும் பள்ளி தேவைக்காக ஆன்லைனில் பதிவு செய்யும் பொழுதெல்லாம் இந்த ஜாதி சான்றிதழ் இதானது வழங்க மறுத்து தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருவதாகவும் மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த ஆய்வு அறிக்கையில் இந்த மக்களின் பழக்க வழக்கங்கள் பழங்குடியினர் பின்பற்றும் வகையில் இல்லை, மேலும் மெய்த்தன்மை சந்தேகத்துக்கு உரியதாக உள்ளது என்றும் அவர்களது பழக்க வழக்கங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தொட்டிய நாயக்கர் சாதியை போல உள்ள காரணத்தினால் சாதி சான்றிதழ் வழங்க முடியவில்லை என கூறி சாதி சான்றிதழ் வழங்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. சாதி சான்றிதழ் வழங்காத மதுரை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 11வது நாளாக இன்றும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். 11வது நாளான இன்று காட்டுநாயக்க சமுதாய மக்கள் இன்று தங்களது கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறி ஒப்பாரி பாடல் பாடியும் ஒப்பாரி வைத்தும் தலையில் அடித்துக் கொண்டு நூதன முறையில் தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமலும் தொடர்ச்சியாக பள்ளிகளை புறக்கணிக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது 11வது நாளான இன்று தலையில் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து நூதன முறையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியில் கடந்த 11 நாட்களாக பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.